Hi, welcome you to Learn English. This flower is beauty. இந்த மலர் அழகாக இருக்கிறது. இந்த பூ அழகாக இருக்கிறது. இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல. திஸ் ஃப்ளவர், இந்த மலர், இது ஓகே. இஸ் ஓகே, இருக்கிறது. பியூட்டி, அதுக்கு பதிலாக பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா பியூட்டி அப்படிங்கிறது நவுன், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன் இந்த இடத்துல பியூட்டி வரக்கூடாது? ஏன் பியூட்டிஃபுல் தான் வரணுமா? ஸோ இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். தமிழில் இருக்கிற மாதிரியே தான், பெயர் சொல், வினைச்சொல், அந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த குழந்தை அழகு இருக்கிறது, இப்படி சொல்ல முடியுமா? அந்த குழந்தை அழகாக இருக்கிறது. அந்த அழகு அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். அழகாக அப்படிங்கிறது ஒரு பொருளை, ஒரு பெயர் சொல்ல இன்னும் விளக்கமாக சொல்லுது. அப்போ அது அட்ஜெக்டிவ். சில இடங்களில் அட்ஜெக்டிவ் வரும், சில இடங்களில் நவுன் வரும். திஸ் ரோடு இஸ் டேஞ்சர். இந்த சாலை ஆபத்தானது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, இந்த வாக்கியம் எப்படி இருக்கணும்? திஸ் ரோடு இஸ் டேஞ்சரஸ். டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், டேஞ்சர் அப்படிங்கிறது நவுன். இதை ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. பி கேர் ஒயில் டிரைவிங் ஏ கார். கார் ஓட்டும்போது கவனமாக இரு. கேர் அப்படின்னாலே கவனம் அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. மேக்ஸிமம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. பி கேர்ஃபுல் ஒயில் டிரைவிங் ஏ கார். அடுத்த வீடியோவில் இந்த நவுன் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். திஸ் என்ஜின் இஸ் பவர். இந்த என்ஜின் சக்தி வாய்ந்தது. சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? திஸ் என்ஜின் இஸ் பவர்ஃபுல். என்ஜின் அப்படிங்கிறது நவுன். அந்த நவுனை ஒரு வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது, பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பவர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வி ஆர் ஹாப்பினஸ் ஆல்வேஸ். ஹாப்பினஸ் அப்படின்னாலும் மகிழ்ச்சி தான். ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். வி ஆர் ஹாப்பி ஆல்வேஸ். இதில் ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நான் நேர்மையாக இருக்கிறேன். ஐ ஆம் ஆனஸ்டி. இந்த வாக்கியம் எப்படி வரும்? ஐ ஆம் ஆனஸ்ட். ஹெச் சைலண்ட், அதனால் ஆ சவுண்டு தான் வரணும். ஆனஸ்ட், ஐ ஆம் ஆனஸ்ட். அந்த வகுப்பறை அமைதியாக மாறியது. த கிளாஸ் ரூம் பிகேம் சைலன்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் த கிளாஸ் ரூம் பிகேம் சைலண்ட். சைலண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். மேலே இருக்கிற வார்த்தை சைலன்ஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த நவுன் ஃபார்ம், அதாவது இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக அந்த சென்டென்ஸில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். Now look at this sentence. This book is interest to read. இந்த புத்தகம் படிக்க விருப்பமானதாக இருக்கிறது. படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிங்க. This book is interest அப்படின்னு வரக்கூடாது. This book is interesting to read. இந்த புக் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி தானே சொல்லுவோம். இந்த மார்க்கெட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது. அந்த சந்தை இறைச்சலாக இருக்கிறது. த மார்க்கெட் இஸ் நாய்ஸ். கரெக்டான ஆன்சர் அது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. நாய்ஸி, இதுதான் அட்ஜெக்டிவ். த மார்க்கெட் இஸ் நாய்ஸி. நாய்ஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த சென்டென்ஸை. மை பிரதர் இஸ் லேசினஸ். எனது சகோதரர் சோம்பேறியாக இருக்கிறார். லேசி இஸ் an adjective. லேசினஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். மை பிரதர் இஸ் லேசி. ஆர் டீச்சர் இஸ் கைண்ட்னஸ். எங்களது ஆசிரியர் அன்பாக இருக்கிறார். ஆர் டீச்சர் இஸ் கைண்ட். கைண்ட் அப்படின்னாலே அட்ஜெக்டிவ் தான். கைண்ட்லி அப்படிங்கிறது அட்வர்ப். அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம், நவுன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர் நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட். எங்களது பக்கத்து வீட்டுக்காரர்கள், நெய்பர்ஸ் அப்படின்னா அண்டை வீட்டுக்காரர்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஆர் நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட் அப்படின்னா நவுன் ஃபார்ம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். திஸ் சேர் இஸ் கம்ஃபர்ட். இந்த நாற்காலி வசதியாக இருக்கிறது. கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.
நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த நவுன் ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.